குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை வரம் தரும், கேட்ட வரங்களை தரும், ஒரு இயற்கையான ஒரு அமைதியான சூழலில் அமைஞ்ச பச்சையம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காவேரி பக்கத்திலிருந்து பானாவரம் போகிற வழியில் மேல் வீராணம் என்ற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. மேல் வீராணம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அப்போ தான் இந்த கோவிலை ரீச் பண்ண முடியும். இந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் காவேரி பக்கத்திலிருந்து பானாவரம் போகிற வழியில் மேல் வீராணம் வரைக்கும் தான் பஸ் இருக்கும். நீங்கள் மேல் வீராணத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு பெரிய பரப்பளவில் நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே. இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முனீஸ்வரர் சிலையை வச்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்கு வெளியுமே ஒரு முனீஸ்வரர் சிலை இருக்கும். இந்த முனீஸ்வரர் சிலைகள் எல்லாமே மிரட்டலாக வேறு லெவலில் சூப்பராக செஞ்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளியே 2 குதிரையும் சூப்பராக செஞ்சு வச்சுருப்பாங்க. குதிரை பொம்மை அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பச்சையம்மன் தான் இந்த ஊர் கிராமங்களுக்கு கிராம தேவதைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்களுக்கு இந்த பச்சையம்மன் குலதெய்வமும் வணங்குறாங்க. இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா மன்னாரீஸ்வரர், பச்சையம்மன், ஷாமலா தேவி, இவங்க 3 பேர் தான் இந்த கோவிலில் மூலவராக காட்சி தராங்க. இந்த கோவிலில் நடக்கிற ஒரு திருவிழா வந்து உலக அளவில் ஃபேமஸுங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வேண்டுறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்க இந்த திருவிழாவில் கலந்துட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. அது என்ன அது திருவிழா என்ன திருவிழா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வர 3வது திங்கட்கிழமை, அதாவது தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா 3வது திங்கட்கிழமை தான் நைட்டு அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த திருவிழா போது என்ன பண்ணுவாங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு, அதாவது தை மாதம் 3வது திங்கட்கிழமை அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டி பொங்கல் வச்சு படையல் போகிறது, அந்த மாதிரி திருவிழா வந்து செய்வாங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறினவங்க செய்வாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு இந்த கோவிலில் பொங்கல் வச்சுட்டு நீங்கள் நைட்டு வந்து இந்த கோவிலில் தங்குவாங்க. அந்த கோவிலில் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு திருவிழா நடக்கும். அதாவது திங்கட்கிழமை நைட்டு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கோவிலெல்லாம் அம்மன் சாமி எல்லாம் மூலவர் எல்லாம் உற்சவர் எல்லாருமே வெளியே வருவாங்க. வீதி உலா வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசாதம் தருவாங்க. அந்த பிரசாதம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க எல்லாருக்குமே. எப்படியாச்சும் அந்த பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பிரசாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி இந்த கோவிலோட ஐதீகங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு திருவிழா ஆடி மாதம் 3வது திங்கட்கிழமை அப்போது இந்த திருவிழா பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த திருவிழா நடக்கும்போது மட்டும் இந்த கோவிலில் எக்கச்சக்கமான கூட்டம் வரும். கோவிலுக்குள்ளே நிற்கிறதுக்கே கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். இந்த வருஷம், அதாவது 2026வது வருஷம் இந்த திருவிழா என்றைக்கு வருதுன்னா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வருது. அன்றைக்கி தான் தை மாதம் 3வது திங்கட்கிழமை வருது, பிப்ரவரி 2ஆம் தேதி. நான் இந்த கோவில் நிர்வாகிகிட்ட கால் பண்ணி கேட்டேன், அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இந்த திருவிழா வரப்போகுது. அதாவது 2026வது வருஷத்துக்கான தை மாதம் 3வது திங்கட்கிழமை அந்த திருவிழா பண்ண போகிறாங்க. அந்த திருவிழா வந்து இங்கிலீஷ் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி. ஸோ குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதத்தை கட்டாயமாக சாப்பிடுங்க. அவங்களுக்கு கட்டாயமாக மகப்பேறு கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த கோவிலோட கூகுள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த காண்டாக்ட் பர்சன், அந்த கோவில் நிர்வாகியோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் அவர் பேர், அவரோட நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நாங்கள் இந்த கோவிலுக்கு போகிறப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறினவங்க அந்த நேர்த்திக்கடன் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கெடா வெட்டிட்டு அந்த வெட்டின கெடாவை அங்கேயே வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது, இல்லை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, சாப்பாடு செஞ்சு நிறைய பேருக்கு பிரசாதமாக கொடுக்குறது, இப்படி நிறைய பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப சரியான கூட்டம், நல்லா சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோவிலை. அந்த திருவிழா வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டுருந்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து அந்த உள்ளூர்வாசிகளை, அதாவது அந்த கிராமத்தினர் தான் இந்த திருவிழாவை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க நல்ல முறையில் அந்த திருவிழாவை எடுத்து பண்ணுறாங்க.
இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே கோவிலுக்கு சொந்தமான ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அது இல்லாமல் கோவிலுக்கு வெளியே நிறைய லேண்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நம்ம நீட்டாக உட்காந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டும் வரலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னா ஒன்று காவேரி பக்கத்துலேருந்து பஸ் இருக்கும், அப்படியே வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷோலிங்கர்லேருந்து பஸ் இருக்கும், நீங்கள் அப்படியே வரலாம். நம்முடைய வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பச்சையம்மன் அதை கட்டாயமாக நிவர்த்தி செஞ்சு தருவாங்க. இது வந்து என்னோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இங்கே வர பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக தான் இது இருக்குது. இந்த கோவிலில் தை மாதம் 3வது திங்கட்கிழமை இந்த திருவிழா பண்ணுவாங்க. அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க வந்து நைட் அந்த சாமி ஊர்வலம் வந்து பார்த்திங்கன்னா அது வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாமி ஊர்வலப்போ அங்கே ஒரு பம்பெல்லாம் வச்சு ஒரு மியூசிக்லாம் பண்ணுவாங்க. அது என்னை ரொம்பவே கவர்ந்தது அந்த மியூசிக் எல்லாமே. அந்த கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் அந்த சின்ன கிராமத்தில் இருந்தாலும் அதை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. இன்றைக்கி வரைக்கும் அது பழமையான கோவில் தான், ஆனால் இருந்தாலுமே அந்த கோவிலை வந்து அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற சின்ன சின்ன சிலைகள் ஆகட்டும், கோவிலுக்கு வெளியே ஆகட்டும், நல்லா ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோவிலை. தை மாதம் நடக்கிற இதே மாதிரி ஒரு திருவிழா தான் ஆடி மாதம் 3வது திங்கட்கிழமை. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதமும் இதே மாதிரி 3வது திங்கட்கிழமை தான் இந்த திருவிழா பண்ணுவாங்க. அப்போவுமே இந்த கோவிலில் செமையான கூட்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.